நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் எந்த விஷயத்தை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா, பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய கராச்சி இருக்கு இல்லையா? ஸோ அந்த கராச்சியில் பார்த்தோம்னா பல கோடிக்கணக்கான ரூபாய் அப்படின்றது போட்டு கட்டப்பட்ட ஒரு மால் திறந்த அரை மணி நேரத்துக்குள்ளேயே கொள்ளடிக்கப்பட்டிருக்கக்கூடிய சம்பவம் அப்படின்றது பாகிஸ்தானில் ரொம்ப பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னே சொல்லலாம். என்னப்பா சொல்கிறோம், திறந்த அரை மணி நேரத்துக்குள்ளே எப்படி வந்துட்டு ஒரு மாலை கொள்ளையடிக்க முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா, அந்த மாலை கொள்ளையடிச்சது திருடர்களோ இல்லை ஹைஜாக்கர்ஸோ அந்த மாதிரி யாரும் கிடையாது. சாதாரண வெகுஜன மக்கள் தான் பார்த்தோம் அப்படின்னா அந்த மாலை அரை மணி நேரத்தில் கொள்ளையடிச்சிட்டு போயிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ கொள்ளை அடிச்சுட்டு போனதோட மட்டும் இல்லாமல் பார்த்தோம் அப்படின்னா அந்த மால் இருக்கு இல்லையா, அந்த மாலையை அடிச்சு தரமட்டமாக நொறுக்கியிருக்காங்க. இதனால அந்த ஓனர் பார்த்தோம் அப்படின்னா மனசு வெறுத்து போய் பாகிஸ்தானில் அதுலேயும் குறிப்பாக கராச்சி இருக்கு இல்லையா, கராச்சி மாதிரி வளராத ஒரு இடத்துல வந்துட்டு ஏன் இந்த மாதிரி தொழிலதிபர்கள் இன்வெஸ்ட் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிச்சேன். கராச்சியில் அதிகப்படியான முதலீடுகள் அப்படின்றது இல்லை அப்படின்றத மனசில் வச்சுக்கிட்டு தான் கராச்சியில் நம்ம ஏதாவது பண்ணணும், கராச்சியை டெவலப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இங்கே மால் கட்டுறதுக்காக ஒரு பிளானும் போட்டிருந்தேன். ஸோ இப்போ தான் எனக்கு வந்துட்டு தெரியுது ஏன் மற்ற தொழிலதிபர்கள் கராச்சியில் வந்துட்டு பிஸ்னஸ் அப்படின்றது பண்ணுறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. நான் வந்துட்டு கராச்சியில் பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினச்சேன் இல்லையா, அது தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு பாகிஸ்தானை சேர்ந்த கராச்சி மக்கள் எனக்கு பாடம் கற்றுக் கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி ரொம்பவே வேதனையோட பேட்டி கொடுத்துருக்காரு அப்படின்னே சொல்லலாம். ஸோ என்னதான் நடந்துச்சு அந்த மாலில், அதை தாண்டி எதனால் அந்த மக்கள் அந்த மாலை கொள்ளையடிச்சாங்க, அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பின்னணி என்ன அப்படின்னு சொல்லி எல்லா விஷயங்களும் தான் அந்த வீடியோவில் பேச போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருந்தீங்க அப்படின்னா அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கு இல்லையா, அது கரண்ட் அஃபேர்ஸாக இருந்தாலும் சரி, பாலிடிக்ஸாக இருந்தாலும் சரி, ஸ்போர்ட்ஸாக இருந்தாலும் சரி, அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம இதுக்கு முன்னாடி இந்த விஷயத்துக்கு முன்னாடி பேசுறதுக்கு முன்னாடியே வந்து நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா, பல நாள் பசியோடு இருக்கக்கூடிய ஒரு மனுஷன் முன்னாடி போயிட்டு நீங்கள் உங்கள்கிட்ட காசு இருக்குது அப்படின்றதுக்காக பார்த்தோம் அப்படின்னா அவங்க முன்னாடி பிரியாணியை சாப்பிட்றீங்க, இன்னொரு பொட்டலத்தை பார்த்தோம் அப்படின்னா பக்கத்திலே வச்சுட்டு இருக்கீங்க, நீங்கள் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்க. அப்போ பார்க்கக்கூடிய அவனுக்கு இருக்கு இல்லையா, நம்ம வந்துட்டு அதை எடுத்துகிட்டு அடி கூட வாங்கிக்கலாம், ஆனால் பசி தாங்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு எடுப்பாங்க இல்லையா, அதே மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் அப்படின்றத அந்த மாலில் நடந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ பாகிஸ்தானை சேர்ந்த ஒரு தொழிலதிபர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த மாதிரி வந்துட்டு நான் ஒரு மால் கட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரீம் பஜார் அப்படின்னு சொல்லி அதுக்கு பேர் வைக்கிறாரு. பேர் வச்சதோட மட்டும் இல்லாமல் பார்த்தோன்னா அதுக்கான கட்டுமான பணிகள்லாம் நிறைவடையுது. ஒரு வழியாக பார்த்தோம் அப்படின்னா அதனுடைய திறப்பு விழா அப்படின்றது நேற்று மதியம் 3 மணிக்கு அனௌன்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னே சொல்லலாம். மதியம் 3 மணிக்கு வந்துட்டு திறக்கப்படும். ஸோ கடையினுடைய ஃபஸ்ட்டு நாள் அப்படின்றதுனால பார்த்தோன்னா எல்லா பொருட்களுக்குமே கடையில் இருக்கக்கூடிய எந்த பொருள் எடுத்தாலுமே 50% ஆஃபர். இப்போ 100 ரூபா அந்த பொருளுடைய விலை அப்படின்னா அந்த பொருள் வந்துட்டு நம்ம கடையில் வாங்கும்போது அது 50 ரூபா தான். அது மட்டும் இல்லாமல் கடையில் ஆரம்ப பொருளுடைய விலை பார்த்தோம் அப்படின்னா ஸ்டார்டிங் ப்ரைஸ் வெறும் 15 ரூபா இந்திய மதிப்பில் வந்துட்டு அங்கே சொல்லும்போது, ஸோ வெறும் 15 ரூபாயிலிருந்து என் மாலில் பொருள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணுறாரு. அது மட்டும் இல்லாமல் மால்குள்ளே வரதுக்கு பார்த்தோம் அப்படின்னா என்ட்ரி ஃபீஸ்லாம் ஒன்றும் கிடையாது, சும்மா ஃப்ரீயாகவே நீங்கள் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்கப்படுது. ஸோ இந்த நேரத்தில் தான் நம்ம முன்னாடி சொன்ன எக்ஸாம்பிள் இருக்கு இல்லையா, அதை வந்துட்டு நம்ம பொருத்தி பார்க்கணும் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா லாஸ்ட் இயர் பாகிஸ்தான் இருக்கு இல்லையா, பாகிஸ்தானாக இருந்தாலும் சரி இல்லை ஸ்ரீலங்காவாக இருந்தாலும் சரி, இங்கே எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா பொருளாதார மந்த நிலை அப்படின்றது வந்துட்டு தலை விரிச்சு ஆடுது. இங்கே வந்துட்டு நம்ம 10-20 வாங்கக்கூடிய பொருட்கள் இருக்கு இல்லையா, லைக் ஒரு முட்டை வந்துட்டு நம்ம 5 ரூபாய்க்கு வாங்குறோம் அப்படின்னா பாகிஸ்தானில் ஒரு முட்டையோட விலை 50 ரூபாயா இருந்துச்சு. பால் இங்கே 1/2 லிட்டர் நம்ம 30 ரூபாய்க்கு வாங்குறோம் அப்படின்னா அவங்க 300-400 ரூபாய்க்கு வாங்கக்கூடிய சுச்சுவேஷன் அப்படின்றதுக்குள்ள தள்ளப்பட்டாங்க அப்படின்னு தான் சொன்னோம். இப்போ வந்துட்டு பாகிஸ்தான் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பொருளாதார மந்த நிலை இருக்கு இல்லையா, அதுல இருந்து மீண்டு வந்துகிட்டு இருக்காங்க. பட் இருந்தாலுமே பார்த்தோம் அப்படின்னா சொல்லிக்கக்கூடிய அளவுக்கு பாகிஸ்தானுடைய அந்நிய செலாவணி இன்னும் அதிகரிக்கல அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனுக்கு நடுவில் பார்த்தோம்னா பல நாட்களாக ஒரு இயக்கம், புது ட்ரெஸ் எடுக்க முடியல, புதுசாக எதுவும் போயிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியல அப்படின்ற மாதிரி பல நாளாக பசியோடு இருக்கக்கூடிய மக்களுக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா இப்படி ஒரு ஆஃபர் 15 ரூபாயிலிருந்து பொருள் ஸ்டார்டிங் அப்படின்னு சொல்றதுனால அங்க வந்துட்டு எல்லாரும் என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, கூட்டம் வரதுக்கு முன்னாடி நம்ம போய் எட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி நினைச்சு கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான மக்கள், 1 லட்சத்துக்கும் அதிகமான மக்கள் அங்கே கூடுறாங்க அப்படின்னு தான் வந்துட்டு சொல்லப்படுது. நம்ம இந்த மாதிரி ஆஃபர் அனௌன்ஸ் பண்ணுறோம், அங்கே இருக்கக்கூடிய சுச்சுவேஷன் இருக்கு இல்லையா, சுச்சுவேஷன் அனலைஸ் பண்ணாமல் பார்த்தோம் அப்படின்னா அந்த ஓனர் வந்துட்டு அவருடைய மனக்கணக்குப்படி ஒரு 100 பேர் 600 பேர் வருவாங்க, ஹையஸ்ட்டாக போனால் ஒரு 500 பேர் வருவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு மனக்கணக்கில் அந்த மாலை திறக்கிறதுக்கான விழா இருக்கு இல்லையா, அது எல்லாத்துக்குமே சொல்லியாச்சு. மத்தியானம் 3 மணிக்கு தான் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லி இருந்தாலும் கூட காலையிலேருந்தே பார்த்தோம் அப்படின்னா கூட்டம் கசகசன்னு வருது. இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய நுழைவாயில் இருக்கு இல்லையா, அதுவே ரொம்ப சின்ன நுழைவாயிலாக தான் இருக்குது. அட்லீஸ்ட் அவ்வளோ பெரிய கூட்டத்தை பார்த்ததுக்கு அப்புறமாவது அவங்க உடனடியாக போலீஸ்க்காக இருந்தாலும் சரி இல்லை ராணுவத்துக்காக இருந்தாலும் சரி ஏதாவது ஒரு தகவல் அப்படின்றத கொடுத்து அங்கே போதுமான அளவுக்கு பாதுகாப்பு வசதிகள் இருக்கு இல்லையா, அதெல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டு மாலை திறந்துருக்கலாம். அப்பயும் அந்த மால் நிர்வாக சார்புலேருந்து பார்த்தோம் அப்படின்னா எதுவும் பெருசாக பண்ணப்படல. அந்த விழா சொன்ன மாதிரியே பார்த்தோம் அப்படின்னா 3 மணிக்கு நடக்குது. 3 மணிக்கு மாலை ஓப்பன் பண்ணுறாங்க.
ஓப்பன் பண்ணோடனே நம்ம சொன்ன மாதிரி அந்த கேட் இருக்கு இல்லையா, அந்த கேட் சின்னதாக இருக்கிறதுனால பார்த்தோம் அப்படின்னா நான் தான் ஃபர்ஸ்ட் போவேன், நீ தான் ஃபர்ஸ்ட் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு தள்ளுமுள்ளே நடக்குது. இதனால ஆத்திரத்தில் மக்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட்டாக போய் நல்ல பொருளாக எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சுற்றி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய கண்ணாடிகள் இருக்கு இல்லையா, லைக் நம்ம இப்போ வந்துட்டு ஃபன் மால்லாம் போனோம்னா அங்கே கண்ணாடியிலே வச்சிருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி இருக்கக்கூடிய கண்ணாடிகள்லாம் அடிச்சு உடச்சிட்டு உள்ள போகிறாங்க. இது அந்த டைமில் தான் பார்த்தோன்னா அங்கே இருக்கக்கூடிய செக்யூரிட்டிஸாக இருந்தாலும் சரி, இல்லை அந்த மால் இருக்காங்க இல்லையா, மாலை மேனேஜ் பண்ணக்கூடியவங்களா இருந்தாலும் சரி, அந்த நேரத்தில் தான் அவங்களுக்கு சீரியஸ்னஸ் அப்படின்றதே புரிய ஆரம்பிக்குது. அவங்க கையை மீறி போயிடுச்சு அப்படின்றத அவங்க அந்த நேரத்தில் தான் ரியலைஸே பண்ணுறாங்க. சரி ஓகே, ஏதாவது பண்ணி மக்களை தடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா கட்டை எடுத்து தடுக்கிறது, கயிறு போட்டு தடுக்கிறது அந்த மாதிரி பார்க்குறாங்க. பட் ஒட்டுமொத்த செக்யூரிட்டிஸுமே சேர்த்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு 60-50 செக்யூரிட்டிஸ் தான் இருப்பாங்க. மக்கள் 1,00,000 பேர் இருக்காங்க. எப்படி வந்துட்டு தடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றுமே புரியல. அந்த கயிறு போடக்கூடிய கட்டைகளை வச்சு தடுக்கக்கூடிய செக்யூரிட்டிஸை தள்ளி விட்டுட்டு லட்சக்கணக்கான மக்கள் உள்ளே போகிறாங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ உடனடியாக பார்த்தோம் அப்படின்னா மால் நிர்வாகம் இருக்காங்க இல்லையா, இருப்பாங்க இல்லையா, அவங்களா இருந்தாலும் சரி அவங்க எல்லாமே சுதாரிச்சுட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பாகிஸ்தான் ஆர்மிக்கே வந்துட்டு நியூஸை பாஸ் பண்ணுறாங்க, இந்த மாதிரி கட்டுக்கடங்காமல் கூட்டம் போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த நேரத்தில் அதாவது அவங்க ஆர்மி இருக்காங்க இல்லையா, அவங்க ரெடியாகி இங்கே வந்துட்டு சேர்றதுக்குள்ளேயே பார்த்தோம்னா அந்த அரை மணி நேரத்துக்குள்ளேயே லட்சக்கணக்கான மக்கள் போய் அந்த மால் இருக்கு இல்லையா, மாலை ஒட்டுமொத்தமாக சூறையாடிட்டு போயிருக்காங்க அப்படின்னே சொல்லப்படுது. ஸோ கூட்டம் அதிகமாக இருந்ததுனால நம்ம காசு கொடுக்கல அப்படின்னா நமக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கையில் கிடைக்கக்கூடிய பொருட்கள், அது கண்ணாடி பொருட்களாக இருந்தாலும் சரி, இல்லை அதை தாண்டி ட்ரெஸ்ஸஸாக இருந்தாலும் சரி, வீட்டு அலங்கார பொருட்களாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி அவங்க கைகளுக்கு அன்றைக்கி என்ன கிடைச்சோ அங்கே என்ன கிடைக்குதோ அதை எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு பார்த்தோம் அப்படின்னா ஆளுக்கு தெரிச்சு ஓடிட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளே பார்த்தோம் அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய செக்யூரிட்டிஸ்க்காக இருந்தாலும் சரி, இல்லை அங்கே இருக்கக்கூடியவங்களுக்காக இருந்தாலும் சரி, தங்களை சுற்றி என்ன நடக்குது, ஓனர்கிட்ட என்ன பதில் சொல்ல போகிறோம், அந்த மாதிரி எந்த விஷயமே தெரியல. அந்த ராணுவம் வந்ததுக்கு அப்புறமா தான் அந்த கூட்டத்தை பார்த்தோம் அப்படின்னா கலைக்கிறாங்க. கூட்டத்தை கலைச்சிருந்தாலும் கூட அந்த பொருட்கள் இருக்கு இல்லையா, அந்த பொருட்கள் இனிமேல் வந்துட்டு திரும்பி வாங்க முடியுமா அப்படின்றது வந்துட்டு ரொம்ப பெரிய சந்தேகம் தான். ஏன்னா யார் என்னத்தை எடுத்துட்டு போனாங்க, யார்கிட்ட போய் என்னத்தை கேட்க முடியும் அப்படின்றது ஒரு ரொம்ப பெரிய கேள்விக்குறி. அதை தாண்டி அந்த பொருட்கள் போனது அப்படின்றத தாண்டி அந்த கட்டடம் இருக்கு இல்லையா, அந்த கட்டடத்தையே சேதப்படுத்திட்டு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ அழகுக்காக பார்த்தோம் அப்படின்னா அந்த கட்டடத்தை சுற்றியுமே கண்ணாடிகளால் கட்டப்பட்டிருக்கு. அந்த கண்ணாடிகள் எல்லாத்தையுமே சில்லு சில்லாக உடைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. இதனால பார்த்தோம் அப்படின்னா அந்த ஓனர் இருக்கார் இல்லையா, அந்த சூப்பர் பஜார் ட்ரீம் பஜார் உடைய ஓனர் ரொம்ப பெரிய லாஸுக்கு உள்ளாயிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் மன உளைச்சலுக்கு உள்ளாயிருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது. அதனுடைய விளைவாக தான் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி கராச்சியில் தொழில் தொடங்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டது இருக்கு இல்லையா, அது என்னுடைய தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட்டையும் வெளியிட்டிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இந்த நேரத்தில் நம்ம என்ன சொல்றது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா மக்களை தப்பு சொல்றதா இல்லை மால் நிர்வாகத்தை தப்பு சொல்றதா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அவங்க பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைச்சதெல்லாம் கரெக்ட் தான். பட் அவங்க பண்ற மாதிரி அவங்களுடைய சிச்சுவேஷன் அப்படின்றது இருந்திருக்கு. அதனால அவர் வந்துட்டு அங்கே மால் திறந்தாதான் தப்பு அப்படின்றது மாதிரி நம்ம 10 ரூபா அவர் மேலே பழி அப்படின்றதையும் போற்ற முடியாது. மக்கள் இருக்காங்க இல்லையா, மக்களாவது பார்த்தோம் அப்படின்னா அட்லீஸ்ட் நம்ம பண்ணக்கூடிய விஷயம் அப்படின்றது வந்துட்டு இன்னொரு தரப்பு, அதாவது அந்த மால் நிர்வாகம் தரப்பு வந்துட்டு எந்த அளவுக்கு பாதிப்பு அப்படின்றத ஏற்படுத்தும் அப்படின்றத யோசிச்சு பண்ணியிருக்கலாம். பட் வெகுஜன மக்களை பொறுத்த வரைக்குமே பார்த்தோம் அப்படின்னா அவங்களோட ரியாலிட்டியான ஃபேஸஸே வந்துட்டு அதுதான். தனக்கு வந்துட்டு கிடைக்காத ஒரு பொருள் வந்து திருப்புன்னு கிடைக்குது, இந்த வாய்ப்பை விட்டுட்டோம் அப்படின்னா இதுக்கப்புறமா எப்போ கிடைக்கும் அப்படின்றது இருக்கு இல்லையா, அது தெரியவே தெரியாது. அட்லீஸ்ட் எடுத்தவங்க யாருமே பார்த்தோம் அப்படின்னா தனக்கு அப்படின்னு சொல்லி எடுத்திருப்பாங்களா அப்படின்னு சொல்லி என்னால் சொல்ல முடியாது. பட் தங்களுடைய குழந்தைங்களுக்கு வீட்டு அன்றாட தேவைகள் இருக்கு இல்லையா, அதை நகர்த்தக்கூடிய அளவுக்கு அப்படின்ற அளவில் தான் எடுத்திருப்பாங்க. பட் அதே கூட்டத்தை பயன்படுத்தி ஆட்டையை போடுற குரூப்பும் கண்டிப்பாக உள்ளே இருந்திருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ இதில் யாருடைய தப்பு இருக்குது அப்படின்றத என்னால் வந்துட்டு சொல்ல முடியல, மால் நிர்வாகத்தை மேலையா இல்லை மக்கள் மேலையா அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் இந்த விஷயத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க, இந்த இஷ்யூவில் பர்டிகுலராக இவங்க மேலே தான் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து யார் மேலே தப்பு அப்படின்றத நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் செக்ஷனில் போட்டு இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்கிற விஷயங்கள், அது கரண்ட் அஃபேர்ஸாக இருந்தாலும் சரி, பாலிடிக்ஸாக இருந்தாலும் சரி, ஸ்போர்ட்ஸாக இருந்தாலும் சரி, அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்கிற விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட சந்திக்கலாம். டாடா, பை பை.